Hello, welcome musicians and aspiring singers to this vocal exercises to become better singer. இது நல்ல சிங்கர் ஆகணும்னு நினைக்கிற யாருக்குமே இங்கே நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து இன்னும் ஒரு படி உங்களை முன்னாடி நிச்சயமாக கூட்டிகிட்டு போக உதவும் இந்த வோக்கல் எக்ஸசைசஸ். இது என்ன, இதை என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், இதனால் என்ன கிடைக்கும், இதெல்லாம் பற்றி ஒரு ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்டா இதற்கு தொடர்ந்து வரப்போகிற எல்லா எக்ஸசைஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் பல யங் சிங்கர்ஸை பல இடங்களில் வெளியூர்களில் வெளிநாடுகளில் சந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சார் நான் பெட்டர் சிங்கர் ஆகணும், நல்ல சிங்கர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு. அப்போ என்ன மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த கேள்வி கேட்க அவங்க எல்லாம் தயாராக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு காரணத்தினால தயங்கி சரி சார்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அடுத்த கேள்வி அவங்க கேட்டிருந்தா என்ன போல் இருக்கவங்க என்ன பதில் சொல்லுவோன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன சார் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சில பேர் பெரும்பாலானவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா, போய் ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் நீங்கள் இது முறைப்படி ஏதோ ஒரு மியூசிக் படிச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் கர்நாடிக் மியூசிக் டீச்சர்ஸ் இருந்தால் கர்நாடிக் மியூசிக் படிங்க, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சர்ஸ் வோக்கல் டீச்சர்ஸ் இருந்தால் அதை போய் படிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய மென்டல் பிளாக் இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி கூட இருக்கும். அதாவது நான் என்ன கர்நாடக சங்கீத கச்சேரியாக பண்ண போகிறேன், இதை போய் நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன். நிறையா யங் சிங்கர்ஸுக்கு புரியாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முறைப்படியான ஒரு சங்கீத பயிற்சி ஒரு நல்ல சிங்கராக அவங்கள கொண்டு வர்றதுக்கான அடிப்படை தேவை. ஆனால் சில பேருக்கு அதனோட முனைப்பு இருக்காது. போய் டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி அவங்க சொல்லி கொடுக்குற பாடல்களை எல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு பொறுமை நிதானமும் கிடையாது. என்னால் அது ஓரளவுக்கு விளங்கி கொள்ளவும் முடியுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் லைட்டராக அதில் இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வகுப்புகளுக்கு போய் முறைப்படி ஒரு டீச்சர்கிட்ட உட்காந்து படிக்க முடியாத அவங்களுக்கு இன்றைக்கி தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்க யூடியூப் மாதிரி ஒரு பொனான்ஸா, அதை பயன்படுத்தி இவங்களுக்கு அது கொடுத்தா என்னன்னு நான் யோசித்தேன். அதன் விளைவாக தான் இந்த வோக்கல் எக்ஸசைசஸ் டு பிகம் பெட்டர் சிங்கர் பேக்கேஜை நாங்கள் டிவைஸ் பண்ணியிருக்கோம். இதனோட பேசிக் என்னன்னா, கர்நாடிக் மியூசிக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே போய் படித்த யாருக்காது இல்லை நல்லா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது தெரியும். டீச்சர் நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்து ஆரம்பிப்பாங்கன்னா, சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்புறம் அலங்காரம்னு சொல்லி வாய்ப்பாடு மாதிரி ஸ்வரங்கள்லேயே பலவிதமான பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அடித்தளம் கர்நாடிக் மியூசிக் ஒரு நல்ல சங்கீதம் படிக்கிறவங்களுக்கு. ஆனால் பலர் இதனுடைய சீரியஸ்னஸை விளங்கிக்காமல் சீக்கிரம் பாட்டுக்கு போங்க மாணவர்களை ரொம்ப வேகமாக கவர்றதுக்காக சில டீச்சர்ஸும் அதை பண்ணுவாங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு. ஆனால் நல்ல சிங்கர் ஆகணும்னு உண்மையாலுமே ஆசைப்படுற யாருமே வெறும் இதை படித்தாலே போதுன்றது தான் பல பெரிய இசை மேதைகள் எல்லாம் சொன்னது. என்கிட்ட இசை மேதை டாக்டர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் ஒரு தடவை நான் அவங்ககிட்ட பல விஷயங்களை கேட்கும்போது அவர் சொன்னார், அடிப்படையாக 72 ராகங்கள் இருக்குது மேளகர்த்தான்னு சொல்லுவாங்க கர்நாடிக் மியூசிக்கில். இந்த 72 மேளகர்த்தா ராகங்கள்லேயும் யாரால் அலங்காரத்தை அடிப்படையில் அது 3 காலங்கள்லேயும் பாட முடியுதோ, ஸ்வரமாக மட்டும் இல்லாமல் அக்காரமாகவும் அவங்களால உலகத்தை எந்த இசையை வேணாலும் பாடிட முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். இது என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போது நான் இந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது இந்த பக்கத்தில் வெஸ்டர்ன் மியூசிக்கில் எப்போவுமே வோக்கல் எக்ஸசைசஸ் ரொம்ப அழகாக பேட்டர்ன் டிவைசஸ் நிறையா வச்சுருக்கிறாங்க, பிரமாதமான வோக்கல் எக்ஸசைசஸ். இந்த வோக்கல் எக்ஸசைசஸ் நம்ம அடிக்கடி நான் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன அதை விளங்கிக்கணுன்னா, ரொம்ப திறம்பட பாடுற நல்ல சிங்கர்ஸ் யாருன்னா, நல்ல ஸ்ருதி சுத்தமாக கமகங்கள் அந்த சங்கதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிருகாஸ் அந்த மாதிரியெல்லாம் நெளிவு சொலிவுகளோட நான் அனாயாசமாக பாடக்கூடிய திறமையை தொண்டையில் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல சிங்கர்ஸ். சிலருக்கு இயற்கையாக அமைஞ்சிரும், அது எப்படின்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் பயிற்சியில் எல்லாருக்கும் வந்துடும். அந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் தான் அந்த வாய்ப்பாடு மாதிரி. எப்படி கணக்கு பாடத்தை பெரிய பெரிய கணக்குகள் போடுறதுக்கு அடிப்படை டேபிள்ஸ் அந்த வாய்ப்பாடு பயனுள்ளதாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த பயிற்சிகள். அப்போ நம்ம வோக்கல் கார்ட்ஸை நம்ம நினச்சதெல்லாம் பாடுற மாதிரி நெளிவு சுழிகளுக்கு அதை அசைஞ்சு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அதை நம்ம பயிற்றுவிக்கணும். அந்த பயிற்றுவிக்கிற பயிற்சிகள் தான் அந்த வோக்கல் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறது. இதை பாடாமல் அது கிடைக்கவே கிடைக்காது. நான் தான் சொன்னேன், சிலருக்கு இயற்கையாக வரும். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பாடணும்னு ஆசைப்படுறவங்கள மாதிரி எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு இப்போது ஐயோ அப்போ நான் கர்நாடிக் மியூசிக்கே எதுவும் கற்றுக்கலையே, வெஸ்டர்ன் மியூசிக் எதுவும் கற்றுக்கலையே, எனக்கு முறைப்படி எந்த பயிற்சியுமே இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் அதை கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய முனைப்பெல்லாம் கிடையாது, அவ்வளோ பெர்சிவரன்ஸ்லாம் எனக்கு கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். இது உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான். உங்களோட இந்த பாம் ஆஃப் யர் ஹேண்ட்
உங்கள் மொபைலில் யூடியூப் வழியாக இந்த பயிற்சிகளை மட்டுமே நீங்கள் பயிற்சி பண்ணாலே இன்றைக்கி நீங்கள் இருக்கிற நிலைமையோட நிச்சயமாக பல படிகள் முன்னேறி ஒரு நல்ல சிங்கராக உங்களால் வர முடியும். நெளிவு சுழிவுகளை இந்த வோக்கல் எக்ஸசைசஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதை சுருக்கமாக எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ கர்நாடக சங்கீதம் கற்றுக்க போகும்பொழுது அடிப்படையில் எதுலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா சரளி வரிசைகள், ஜண்ட வரிசை, அப்புறம் அலங்காரம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா சாரி கமா சரி ரி கா மாமா சரி கமா ரி கமா ப கமா பதா இப்படியெல்லாம் அந்த காம்பினேஷன்ஸ் நிறையா போட்டு உங்களுக்கு பலவிதமான வேலைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த அடிப்படை எக்ஸசைசஸ். இது ஒரு ரொம்ப பிரமாதமான விஷயம், அருமையான விஷயம் நம்ம கர்நாடிக் மியூசிக்கில். அந்த அடிப்படை இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம். இதேமாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கில் வோக்கல் எக்ஸசைசஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சென்சிபிலிட்டிஸையும் எடுத்துக்கிட்டு இது ரெண்டையும் ஒரு காம்பினேஷனாக உருவாக்கி தான் இதை நாங்கள் படைக்கிறோம். கர்நாடிக் மியூசிக்கில் அடிப்படையாக 72 ராகங்கள்னு ஒரு அட்டவணை இருக்குது. இதில் முதல் 36 ராகங்கள் ஒரு அடிப்படையிலையும் அடுத்த 36 ராகங்கள் இன்னொரு அடிப்படையிலையும் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதுலேருந்து ஒரு 5-6 ராகங்கள், அதுலேருந்து ஒரு 5-6 ராகங்கள், மொத்தம் ஒரு 10-12 ராகங்கள் எடுத்துக்க போகிறோம். இதுதான் அடிப்படை ரொம்ப பிரதானமான ராகங்கள், மேஜர் ஸ்கேல்ஸ்னு வச்சுக்கோம். மேஜர் ஸ்கேல்னால் அந்த மியூசிக்கலில் ரொம்ப முக்கியமான ப்ராமினன்ட் ஸ்கேல்ஸ். இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி நீங்கள் பாட போகிற பாடல்களுக்கு. அந்த ராகங்களில் இந்த எக்ஸசைஸை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இதில் எடுத்தோடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எந்த ஸ்கேலில் அமைஞ்சிருக்குன்னா அது ஆக்சுவல் மேஜர் ஸ்கேல் இன் வெஸ்டர்ன் மியூசிக். அது ஈக்குவலண்ட்டாக கர்நாடிக் மியூசிக்கில் சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சங்கராபரணம்னு ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்கேல். இது யூனிவர்சலி எல்லோரும் உடனே தெரிஞ்சுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு ஸ்கேல். அதில் தொடங்கினா வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ் எந்த இந்தியன் மியூசிக் பேக்ரவுண்டு இல்லாமல் வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதிலேருந்து தொடங்கியிருக்கோம். நார்மலாக கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ் கிளாஸஸ் போனீங்கன்னா முதல் ராகம் உங்களுக்கு தெரியும், மாயா மாளவ கவுளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய மியூசிக்கல் ரீசன் இருக்குது. நம்ம இப்போ எந்த பக்கத்துலேருந்தும் யங்ஸ்டர் சிங்கர்ஸ் இதை கற்றுக்க நினைக்கலான் பொழுது இதில் இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இந்த யூனிவர்சல் ஸ்கேல்னு சொல்லி மேஜர் ஸ்கேல் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக், அதாவது சங்கராபரணத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு மாயா மாளவ கவுளை, கரஹர பிரியா, இப்படி நிறையா பிரதானமான ராகங்களில் இந்த எக்ஸசைசஸை அமைச்சிருக்கிறோம். இந்த எக்ஸசைசஸ் என்ன பேட்டர்னில் இருக்கும்னா, உங்களுக்கு அலங்காரம்னு கர்நாடிக் மியூசிக் படிக்கும்பொழுது அதை 3 டெம்போவில் பாடுறதுக்கு எக்ஸசைசஸ் இருக்கும். எப்படின்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல ஒரு பாருக்கு 4 பீட் இருக்கிற மாதிரி ஸ்லோவாக பாடுவோம். ச ரி க ம. அதையே என்ன பண்ணுவோம், செகண்ட் டெம்போ வரும்பொழுது ஒரு பாருக்கு 8 பீட் இருக்க மாதிரி ச ரி க ம ச ரி க ம. இப்போ இதையே அடுத்த டெம்போ, தேர்ட் டெம்போ, இதில் ஒரு பாருக்கு 16 பீட், ஒரு பீட்டுக்கு 4 பீட் வர மாதிரி சரிகம 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 இப்படி இருக்கும். இதுதான் ஹோல் எக்ஸசைஸோட ஃபார்மேட். நீங்கள் படிக்க போகிற த்ரூ அவுட் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். 3 ஸ்பீடில் நீங்கள் பாட வேண்டியிருக்கும். இவ்வளோதானா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும்ல, அப்படி தான் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு லெவல் போகும்பொழுது ஒரு சில ராகங்களில் தேர்ட் ஸ்பீடு 3வது டெம்போ பாடும்பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம். சேலஞ்சிங்காக இருந்தால் தானே நமக்கும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண தோணும். நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கனவு காண்றீங்களோ, ஒரு நல்ல சிங்கர் ஆகணும், நினச்சதை பாட முடியணும், அதெல்லாம் உங்களால் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். இப்போது ஒவ்வொரு ராகத்துலேயும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். முதல்ல ஸ்வரமாக பாடணும். அப்புறம் ஸ்வரமாக பாடினா அதையே ஆன்னு சொல்லி அதை அக்காரம்னு சொல்லுவாங்க இந்தியன் மியூசிக்கில். இப்போ ச ரி க ம அப்படின்றதா இப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஸ்வரத்தில் ஃபுல்லாக ஒரு தடவை முதல் டெம்போவில் பாடிட்டு திரும்ப இதை அக்காரமாக பாடணும். அப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்பீடுக்கு போகும்பொழுது ச ரி க ம இப்படி எல்லாத்தையும் அக்காரமாக பாட. நல்லா நீங்கள் என்ன விளங்கிக்கணுன்னா, அந்த முதல்ல ஸ்வரத்தில் சொல்கிறது எதுக்காகனா அந்த பிக்சர்ஸை கரெக்டாக மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நமக்கு அது வழியாக கேட்டு மைண்டில் அந்த பொசிஷன்ஸ் பிக்சர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இந்த அக்காரமாக பாடுறோம்ல, இதுதான் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் ஃபார் த வோக்கல் கார்ட்ஸ். ஸ்வரமாக பாடுறது மியூசிக்கல் பெர்செப்ஷனுக்காக, அந்த அகாரமாக பாடுறது நம்ம த்ரோட்டோட அஜிலிட்டி ட்ரைனிங்காக. அதை நல்லா பண்ண தான் நீங்கள் பெட்டர் சிங்கர் ஆக முடியுன்றதை விளங்கிக்கிட்டு சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ரிசல்ட் ஈல்டிங்காக இருக்கும். இப்படி இந்த நான் சொன்ன சில முக்கியமான ராகங்களில் இந்த 3 டெம்போவில் முதல்ல ஸ்வரமாக பாடிட்டு அப்புறம் அகாரமாகவும் ஹம்மிங்காகவும் நீங்கள் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, ஒரு லெசனை ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக இதில் பாடி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வாய்ஸ் அவங்க எப்படி பாடுறாங்களோ அந்த அளவுக்கு எப்போ உங்களால் இயல்பாக இலகுவாக எளிதாக பாட முடியுதோ அதை மாஸ்டர் பண்ண பிறகு தான் நீங்கள் அடுத்த லெசனுக்கே போகணும்.
இதை யாரும் உங்களை வந்து நிறுத்த முடியாது. இப்போ யூடியூப்பில் வாரம் உங்களுக்கு நான் லெசன் போடும்பொழுது எல்லா லெசன்ஸும் அங்கே இருக்க போகுது. நீங்கள் ஒரே நாள் அத்தனை லெசனையும் ட்ரை பண்ணுறதை கூட யாரும் உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும். உங்கள் தொண்டை நீங்கள் நினச்ச மாதிரி பாடுறதுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அதை ட்ரெயின் பண்ணணுன்னா நான் சொல்கிற மெத்தடாலஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு லெசனில் ஸ்கில்டாக எஃபிஷியண்ட்டாக தரோவாக அதை நீங்கள் ரொம்ப அழகாக அவங்க பாடின மாதிரியே பாட முடிகிற வரைக்கும் அந்த லெசனை விட்டு தாண்டக்கூடாது. எப்போ அவங்க பாடுற மாதிரியே உங்களால் இயல்பாக அதை துரிதமாக 3வது டெம்போவில் அகாரமாக பாட முடியுதோ அதை பல முறை பாடுங்க. எப்போ பாடினாலும் அது சரியாக வரணும். திடீர்னு ஒரு தடவை பாடிட்டு எனக்கு வந்துருச்சு நான் அடுத்த லெசன் போகிறேன்னு சொல்லக்கூடாது. அதில் பிரயோஜனம் இல்லை. எப்போ நீங்கள் அந்த லெசன் எடுத்து பாடினாலும் அப்படி அழகாக பாட முடியணும். அப்படின்னா ஓகே குட், யூ ஹவ் மாஸ்டர்ட் திஸ் லெசன் அப்படின்னா நான் அடுத்த லெசனுக்கு போகலாம். இதை எத்தனை தடவைலாம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அதெல்லாம் உங்களோட ஃபோக்கஸ், டெடிகேஷன், பர்சிவரன்ஸ், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பொறுத்த விஷயம். நான் என்ன சொல்லுவேன்னா குறைஞ்சது தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளையாவது நீங்கள் பாடணும். ஒரு சிங்கர்ன்றவங்க பாடிக்கிட்டே இருக்கணும். மிகப்பெரிய சிங்கர்ஸ் நீங்கள் நினைக்கிற இந்த லெஜெண்டரி சிங்கர்ஸ் எல்லாம் நீங்கள் பல பேட்டிகளில் கேட்டு பாருங்கள். நான் அவங்ககிட்ட தனிப்பட்ட விதத்தில் பல முறை பேசினப்பெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய கச்சேரி அவங்களுக்கு இருக்குன்னா ஹரிஹரன் சார்லாம் சொல்லியிருக்காரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஹோட்டல் ரூமில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு நல்ல சிங்கர் ஆகிறதுக்கு முக்கியமான தேவை வந்து முதல்ல கடுமையான பயிற்சி. அசராமல் நம்ம தொண்டையை ஸ்ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் தினமும் 2 முறையாவது இதை பண்ணணும். சில பேரால் 3 முறை முடியலாம். இன்றைக்கி ஒரு வேளை பல காரணங்களுக்காக முடியலன்னா அடுத்த நாள் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் இஸ் அட் யுவர் டிஸ்போசல். எப்போ நீங்கள் இதை பார்த்து பயிற்சி எடுத்துக்க முடியுதோ நல்லா பாடின பிறகு நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். இப்படி ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் சில ராகங்களில் 3rd ஸ்பீட் அகாரம் பாடும்பொழுது அது சில டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். விடாதீங்க. அதை எப்போ மாஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் சிங்கர் ஆகுறீங்கன்ற உங்களுக்கே நீங்கள் வச்சுக்கிற ஒரு டெஸ்ட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி பல ராகங்களில் பல ஸ்கேல்ஸில் பல எக்ஸசைஸ் நீங்கள் பாடின பிறகு உங்களுக்கே தெரியும். ஒரு மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ கழித்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பாடிட்டு இருந்தீங்க இன்றைக்கி எப்படி பாட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு கௌரவம், ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நம்மளால் இப்படி பாட முடியுதேன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களோட காமெண்ட்ஸை வந்து எங்களோட கீழே காமெண்ட்ஸ் பேஜில் யூடியூப்பில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதை பலன் அளிக்குது, என்ன சிரமங்கள் உங்களுக்கு இருக்குது, உங்களோட ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ் எது இருந்தாலும். ஏன்னா இந்த பேக்கேஜை வந்து வோக்கல் எக்ஸசைஸை நாங்கள் ரீடிவைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணுன்னு நினைக்கிறோம். அதில் உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பலருக்கு பல கேள்விகள் வரலாம் இதை ஒட்டிய மியூசிக்கல் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ். சில சமயம் ஒருத்தருக்கு அது பெரிய கேள்வியாக படுறது அடுத்தவங்களுக்கு சில்லியாக இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை அதில் போடுங்க. நான் அங்கேயே அதை விளக்க முயற்சி பண்ணுறேன். இல்லை சில சமயங்களில் நேரில் வந்து வீடியோவில் தான் உங்களுக்கு அதை விளக்கணுன்னா அதற்கும் நான் டைம் எடுத்து உங்களுக்கு பண்ண நான் காத்திருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கீப் இன்ட்ராக்டிங் த்ரூ திஸ் வோக்கல் எக்ஸசைசஸ் டு பிகம் பெட்டர் சிங்கர். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் இதில் போடுற பல அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு ரெகுலர் யூடியூப் யூசர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு எக்ஸைட்டிங் வோக்கல் எக்ஸசைஸ் பேக்கேஜ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த சீரீஸில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் பல இருக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே டிடெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவில் பாடிட்டுருக்கீங்களோ அதுலேருந்து நிச்சயமாக பல படிகள் முன்னேறி ஒரு மச் பெட்டர் சிங்கராக நீங்கள் பாட போகிறத நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்க ஆவலாக இருக்கேன். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஆல் ஆஸ்பைரிங் singers are going to be star singers very soon. Wish you all the best one more time.